Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு இந்த old question paper seriesல நம்ம class 3 தான் வந்து பார்க்க போறோம். So இந்த class 3ல 2016 question paperல கேட்ட general Englishோட part 3 வீடியோ பார்க்க போறோம். So 2016ல இந்த மூணு question paperல general English கேட்டிருந்தாங்க. அந்த மூணு question paperல இருக்க எல்லா questionனும் combine பண்ணி நம்ம topic wise வந்து பார்த்துட்டு வரோம். அதுல phrase ல இருந்து article வரைக்கும் part 1ல பார்த்தோம். prepositionல இருந்து sentence pattern வரைக்கும் போன வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம homophonesல இருந்து degrees வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். ரிமைனிங் இருக்கிற டாபிக்ஸை நம்ம நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஹோமோஃபோம்ஸ்லேருந்து டிகிரி வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதோட சொல்யூஷன் வந்து என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். So first வந்து homophones வந்து பார்க்கலாம். So 61st question, already 60 questions வந்து நம்ம பார்த்துருக்கோம் part 2 வரைக்கும். அதோட continuation வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 5 seconds டைம் இருக்கும். 5 secondsல இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்ன்றதை கெஸ் பண்ணுங்க. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3, 4, 1, 2. ஸோ கவுன்சில் அப்படின்னு சொன்னால் அட்வைஸ்ன்னு அர்த்தம். இந்த கவுன்சில் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடின்னு அர்த்தம். கோர்ஸ் அப்படின்றது வந்துட்டு ரூட்டு, அதுவே வந்து கோர்ஸ் அப்படின்னா வந்துட்டு ரஃப். இதுதான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்து ஃபைண்ட் அவுட் த எரர். ஸோ ஹோமோஃபோம்ஸ் வச்சு உங்களுக்கு அந்த 3 கொஸ்டின் பேப்பரில் சேர்த்தே ஒரு கொஸ்டின் தான் வந்து வந்திருக்கு. ஸோ ஃபைண்ட் அவுட் த எரரில் 62nd question. Find out the part containing an error. So Sangeeta has left for Mumbai last night. இதுல எந்த இடத்துல எரர் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து as left. ஸோ as leftல தான் வந்து எரர் இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரோட ஸ்க்ரீன்ஷாட்டும் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன், வேணா செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து கரெக்ட் சென்டென்ஸில் வந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ 63rd question, which of the following sentence is incorrect? இங்கே கொடுத்துருக்கிறதுல எந்த சென்டென்ஸ் வந்து இன்கரெக்ட்? ஸோ ஆன்சர் வந்து the quality of apples were good. ஸோ இங்கே வேர் வராது, was வந்து வரும். ஸோ அதனால வந்துட்டு இதுதான் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்து இங்கே கொடுத்துருக்கிறதுல எது வந்து தப்பு? ஸோ ஆன்சர் வந்து the police have catched the motorcyclist for speeding அப்படின்றது வந்துட்டு தவறான சென்டென்ஸ். அடுத்து ஸோ கிராமட்டிக்கலாக இங்கே கொடுத்துருக்கிறதுல எது வந்து இன்கரெக்ட் சென்டென்ஸாக இருக்கு? ஸோ ஆப்ஷன் ஏ, ஐ ஹாவ் நாட் சீன் ஹிம் சின்ஸ் 4 years அப்படின்றது தப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே இன்கரெக்ட் சென்டென்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஆன்சர் வந்து ஜாப்பனீஸ் ஆர் த இண்டஸ்ட்ரியஸ் பீப்புள் இன் த வேர்ல்ட் அப்படின்றது வந்துட்டு தப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஒன் ஆஃப் த பைசைக்கிள்ஸ் இஸ் டிஃபெக்டிவ் அப்படின்றது கிராமட்டிக்கலாக தப்பு. அடுத்து இங்கே கொடுத்துருக்கிறதுல எது வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ்? ஸோ பொசசிவ் அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்றதுல இங்கே எது வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ பொசசிவ் அட்ஜெக்டிவ்னா அந்த கொஸ்டின் வந்து ஊஸ் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து ஆன்சர் பண்ணணும், அப்படின்னா தான் அது வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ். அடுத்து ஆட் வேர்ட். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல எது வந்து ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் வந்து இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் ஆட் வி மேனேஜ்டு டு ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மற்றதெல்லாம் ஒரு பேட்டர்ன் ஆஃப் சென்டென்ஸ், இது வந்து வேறு பேட்டர்ன் ஆஃப் சென்டென்ஸாக இருக்குது. ஒரு நிமிஷம், முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துட்ருக்க அந்த பிடிஎஃப் ஃபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட்லேருந்து வாங்கிக்கலாம். இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். டாபிக் வைஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து இருக்குது. அண்ட் பிடிஎஃப் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு புக்ஸும் நம்ம சேனலில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போது வரைக்கும் உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் ஜியாகிரஃபி புக் இருக்குது. கொஸ்டின் பேங்க்கில் வந்து ஜியாகிரஃபி கொஸ்டின் பேங்க் இருக்குது. அப்கமிங் டேஸில் மற்ற எல்லா புக்ஸ் அண்ட் கொஸ்டின் பேங்க்ஸும் நான் வந்து லான்ச் பண்ணிடுவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதுலேருந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணலாம். அடுத்து ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து வித்ட்ரா. சேஸ், கண்டினியூ, ஃபாலோலாம் ஒரே மீனிங் தரக்கூடிய சென்டென்ஸாக இருக்குது. வித்ட்ரான்றது வந்துட்டு வேற வார்த்தையாக இருக்குது. அடுத்து வந்து ப்ளூரல் ஃபார்ம்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ 71, the correct plural form of the word lose. lose அப்படின்ற வார்த்தையோட plural form வந்து என்ன? ஸோ ஆன்சர் வந்து lies.
அடுத்து சிலபஸ் அப்படின்ற வார்த்தையோட ப்ளூரல் ஃபார்ம் வந்து என்ன? ஸோ ஆன்சர் வந்து சிலபி. அடுத்து இங்க கொடுத்துருக்கிறதுல எது வந்து கரெக்டான ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கு? ஆன்சர் வந்து பாசஸ் பை அப்படின்றது கரெக்டான ப்ளூரல் ஃபார்ம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை த சென்டென்ஸ். ஸோ இது வந்து என்ன சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இங்கே இருக்கிறதுல எது வந்து சிம்பிள் சென்டென்ஸ்ன்னு கண்டுபிடிங்க. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐ ப்ராமிஸ்ட் டு டூ மை பெஸ்ட் அப்படின்றது சிம்பிள் சென்டென்ஸ். அடுத்து இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸ் த டீச்சர் பனிஷ் த பாய் ஃபார் டிஸ்ஒபீடியன்ஸ் அப்படின்றது என்ன சென்டென்ஸ்? ஸோ ஆன்சர் வந்து சிம்பிள் சென்டென்ஸ். அடுத்து இங்க கொடுத்துருக்கிறதுல எது சிம்பிள் சென்டென்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஆன்சர் வந்து having completed my homework I set out to play அப்படின்றது சிம்பிள் சென்டென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் if you miss the bus take a taxi அப்படின்றது என்ன சென்டென்ஸ்? ஸோ ஆன்சர் வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். அடுத்து the source of the Nile was difficult to discover அப்படிங்கிறது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ்? ஸோ ஆன்சர் வந்து சிம்பிள் சென்டென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இங்க கொடுத்துருக்கிறதுல எது காம்பவுண்ட் சென்டென்ஸ்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா கவர்ன் யுவர் பேஷன் ஆர் தே வில் கவர்ன் யூ அப்படிங்கிறது காம்பவுண்ட் சென்டென்ஸ். அடுத்து மறுபடியும் காம்பவுண்ட் சென்டென்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து he must not be late or he will be punished அப்படின்றது காம்பவுண்ட் சென்டென்ஸ். அடுத்து கரெக்ட் டிகிரி, பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பரேட்டிவ் இது மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க கொடுத்துருக்கிறதுல எது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரியில் இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ ஆன்சர் வந்து மேக் லெஸ் நாய்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கம்பேரிட்டிவ் டிகிரி. ஸோ இந்த கிராமர்ஸோட வீடியோ கிளாஸஸ் எல்லா டாப்பிக்கை பற்றியும் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ கிளாஸஸ் ஒன்றுன்னா நான் எடுத்திருக்கேன். கீழே வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதுலேருந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து 82. ஸோ ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் இன் விச் த கம்பேரிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் அட்ஜெக்டிவ் இஸ் யூஸ். ஸோ அட்ஜெக்டிவோட கம்பேரிட்டிவ் ஃபார்ம் வந்து இதில் எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். ஸோ பெட்டர் இதெல்லாம் வந்து கம்பேரிட்டிவ்ல வந்து வரும். ஸோ இதோட வந்துட்டு இந்த பார்ட் வீடியோ வந்து முடியுது. ஸோ மொத்தம் நம்ம டோட்டலாக 2016 கொஸ்டின் பேப்பர்லேருந்து 82 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ 2016 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் பி பார்ட் சி வந்துட்டு சிலபஸ் மாறினால நம்ம பார்ட் பி பார்ட் சி வந்து பார்க்கல. ஸோ பார்ட் ஏ மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ பார்ட் ஏலேருந்தே கிராமர்லேருந்தே நம்ம 82 கொஸ்டின்ஸ் வந்து 3 கொஸ்டின் பேப்பர்லேருந்து நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் இதோட கண்டினியூஷன் இருக்குது. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன யூடியூப் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டா அண்ட் டெலிகிராம்லையும் ஃபாலோ பண்ணலாம். வாட்ஸ்அப்லேயும் நமக்கு சேனல் இருக்குது, நீங்கள் அதுலேயுமே வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ எல்லாத்தோட ஹேண்டில் நேமும் சூப்பர் ஸ்மார்ட் 2K19. இங்கே உங்களுக்கு வெப்சைட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கேருந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மெயில் அண்ட் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் என்ன காண்டாக்ட் வந்து பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.